அரசியல் சாசனத்தை திருத்தவே கூடாதா? கடந்த 2 மக்களவைத் தேர்தலில் பாஜக தொடர்ந்து தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து வந்தாங்க. இப்போ நடைபெற்ற தேர்தலையும் பாஜக தனிப்பெரும்பான்மை பெறும் அப்படின்னும், குறிப்பாக 400 தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னும் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்தபடி பாஜகவில் தனிப்பெரும்பான்மை பெற முடியல. அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 543 தொகுதிகளை ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னா 272 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். ஆனால் பாஜக 240 இடங்களை மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. கூட்டணி கட்சி தயவில் தான் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டது. பீகார் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய எம்பிக்களை வைத்து பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனாலும் எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணியான இந்தியா கூட்டணி 235 இடங்களை கைப்பற்றியதால் அரசியல் சாசன சட்டத்தை திருத்த தேவையான 3/2 பங்கு பெரும்பான்மை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கல அப்படிங்கிறதா உண்மை. இதன் மூலமாக பாஜகவுக்கு கடிவாளம் இடப்பட்டது. இப்போது ராஜ்யசபாவில் பாஜக எம்பிக்கள் எண்ணிக்கை 86ஆக குறைஞ்சிருக்கு. நியமன எம்பிக்களின் பதவிக்காலம் கடந்த வாரம் நிறைவடைந்ததால் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கு. இப்போது ராஜ்யசபாவில் பாஜக எம்பிக்கள் எண்ணிக்கை 86ஆகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் எண்ணிக்கை 101ஆகவும் இருக்கு. மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை 245. அதில் 19 இடம் இப்போது காலியாக இருக்கு. ராஜ்யசபாவில் மசோதாக்களை நிறைவேற்ற 114 எம்பிக்களின் ஆதரவு அவசியம். இருந்தாலும் இப்போதும் கூட கட்சி சார்பற்ற நியமன எம்பிக்கள் 2 பேர், சுயேட்சைகள் 2 பேர், அதிமுக மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்பிக்களின் ஆதரவு மூலம் ராஜ்யசபாவில் பாஜகவில் மசோதாக்களை நிறைவேற்ற முடியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த கட்சிகளின் தயவுக்காகவே பாஜக காத்திருக்கணும். அதோட அந்த கட்சிகள் தங்களுக்கு ஒத்து வராததாக கருதும் மசோதாக்களை ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாஜகவுக்கு சிக்கல் ஏற்படும். ஃப்ளோர் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இருக்கிற உறுப்பினர் எண்ணிக்கையில் அதிக அளவிலானோர் ஆதரவோட சாதாரண மசோதாக்களை நிறைவேற்றலாம். ஆனால் இங்கேயும் அரசியல் சாசனம் திருத்த மசோதாவிற்கு 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொரு வாய்ப்பும் நாடாளுமன்றத்தில் இருக்கு. அதாவது 2 அவைகளின் கூட்டத்தை கூட்டி மசோதாக்களை நிறைவேற்றி விடலாம். அதிலும் கூட பாஜகவுக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைப்பது கஷ்டம்தான். எப்படி பார்த்தாலும் அரசியல் சாசனத்தில் பாஜகவால் கை வைக்க முடியாத நிலை தான் மக்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும். கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்களை கூண்டோடு சஸ்பெண்ட் செய்துவிட்டு குற்றவியல் சட்டங்களை விவாதம் இல்லாமல் நிறைவேற்றியதை நினைவில் கொள்ளணும். அதனால் அரசியல் சாசனம் திருத்த மசோதாக்கள் வரும்போது எதிர்க்கட்சிகள் ரொம்ப கவனமுடன் செயல்படணும். தேர்தலுக்கு முன்னரே இந்தியா கூட்டணி கட்சிகள் அரசியல் சாசனத்தை தேர்தல் ஆதாயமாக கையில் எடுத்திருக்காங்க. மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சாசனம் அழிக்கப்பட்டு புதிய அரசியல் சாசனம் எழுதப்படும் பேராபத்து இருப்பதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் சேர்ந்தவங்க விமர்சித்து வந்தாங்க. இதுதான் லோக்சபா தேர்தல் களத்திலையும் கடுமையாக எதிரொலித்தது. இந்தியா கூட்டணிக்கு பதிலடி தரும் வகையில்தான் ஹமாரா சம்விதான் ஹமாரா சம்மான் இயக்கம், நமது அரசியல் சாசனம் நமது பெருமை அப்படிங்கிற இயக்கத்தை டெல்லியில் இருக்கக்கூடிய டாக்டர் B.R. அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் கடந்த ஜனவரி 24ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தொடங்கி வைத்தார். அரசியல் சாசனம் திருத்தப்படவே கூடாதா அப்படிங்கிற கேள்வி இதன் மூலமாக எழுந்திருக்கு. அரசியல் சாசனம் என்பது திருத்தக்கூடாத ஒரு வேத புத்தகம் கிடையாது. காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப அரசியல் சாசனத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டே வந்திருக்கு. இதுதான் பரிணாம வளர்ச்சி. ஏன்னா நேர காலத்தில் முதலில் செய்யப்பட்ட அரசியல் சாசன திருத்தமே தமிழகத்தின் சமூக நீதிக்கானது தான். இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானதாக இல்லை. இதனால் கல்வி மற்றும் சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பளிக்க அரசு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பிரிவு 15, பிரிவு 29(2) ஆகவே தடுக்காது அப்படின்னு திருத்தம் முன்வைக்கப்பட்டது. அதனால் அரசியல் சாசன சட்டத்தை திருத்தவே கூடாது அப்படின்னு கிடையாது நம்முடைய வாதம். அந்த திருத்தம் யாருக்காக செய்யப்படுது, எந்த நோக்கத்துக்காக செய்யப்படுகிறது அப்படிங்கிறத வைத்தே ஆதரவும் எதிர்ப்பும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களுடைய எதிர்பார்ப்பு.